இந்த கொஸ்டினை பாருங்க. இது பார்க்கறதுக்கு முன்னாடி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல அல்ஜிப்ரா, அதாவது இயற்கணிதம் டாபிக், அதாவது இயற்கணிதம் சார்ந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்தா நிறைய பேருக்கு சந்தேகம் வருது. இதுல என்னென்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும், எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் லாஸ்டா நம்ம எல்சிஎம் இல்லை ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் சொல்லி நிறைய டவுட் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ஒரே தீர்வு தான், ஒரே ஷார்ட்கட்டில் எந்த மாடல் கேட்டாலும், அதாவது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இயற்கணிதம் சார்ந்த கணக்குகள் வந்தால் எந்த மாடல் வந்தாலுமே ஒரே ஷார்ட்கட்டாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷார்ட்கட் எல்லா சம்ஸ்க்குமே பொருந்தும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். எக்ஸ் பவர் 4, இந்த 40வது கொஸ்டினை பாருங்கள். எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன் மீப்போவா காண்க. மீப்போவானா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கிளியரா? அப்போ பாருங்க, இங்க எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளும் ஒய்ன்ற ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகேவா? எக்ஸ் ஒய்ன்ற ரெண்டு வேரியபிள் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எக்ஸுக்கு ஒரு நம்பரும் ஒய்க்கு ஒரு நம்பரும் நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். நான் எடுக்கிறது சின்ன நம்பரா நான் எடுக்க போறேன். அப்போ எக்ஸுக்கு 1ம் ஒய்க்கு 2 நான் என்ன பண்ண போறேன், சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 1, எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே 2 நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணலாமா? எக்ஸ் பவர் 4 அளவு 1 பவர் 4 அளவு 1 தான். ஓகே, நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன், எக்ஸ் பவர் 4 மைனஸ், ஓகேங்களா, மைனஸ் இருக்கு. அடுத்து ஒய் பவர் 4 அதாவது 2 பவர் 4. கிளியரா? ஓகே. இப்போ எக்ஸ் பவர் 1 பவர் 4 அளவு 1 தான். அதே மாதிரி பாருங்க, இங்க மைனஸ் 2 பவர் 4 நல்லா கவனிங்க. ஹோல் பவர் மைனஸ் 2 பவர் 4 தான் நீங்க இது பிளஸ்ஸா மாறும், பிளஸ் 16 வரும். கரெக்டா? இங்க பாருங்க, பிராக்கெட் எங்க இருக்கு, மைனஸ்க்கு முன்னாடியே இருக்கு. கிளியரா? ஆனால் இங்கே பாருங்க, இங்கே எப்படி இருக்கு, ப்ராக்கெட்டில் மைனஸ் வெளியே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் நான் வெளியே போட்டுறேன். 2 பவர் 4 அளவு 16. கிளியரா? அதேமாரி செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸுக்கு 1 போடுறேன், ஒய்க்கு 2 போடுறேன். அப்போ 1 ஸ்கொயர் அளவு 1, 2 ஸ்கொயர் அளவு 4. அதே மாதிரி தான் மைனஸ் வெளியில் இருக்குது. இப்போ பாருங்க, 16ல் 1 போச்சுன்னா அளவு மைனஸ் 15, மைனஸ் 4ல் 1 போச்சுன்னா மைனஸ் 3. இப்போ கேட்டது எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்னு பார்ப்போம். ஹெச்சிஎஃப். அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப்னா என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது பொதுவான வகுத்தி. அப்போ ரெண்டுலையுமே பாருங்க மைனஸ் பொதுவாக இருக்குங்களா, அப்போ ஒரு மைனஸ் நான் போட்டுக்கலாம். 15லையும் 3லையும் பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன, 3. கிளியரா? நீங்கள் வேண்டாம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. ஓகேவா? அப்போது நல்லா கவனிங்க, இங்கே நான் கொடுத்துருக்கிறதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஹெச்சிஎஃப் கேட்டதால ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு -3 வந்துச்சு ஹெச்சிஎஃப். அதே மாதிரி கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எங்கெல்லாம் எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2 சப்ஸ்டிட் பண்ணால் -3 வருதோ அதுதான் ஆன்சர். கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆப்ஷன் பி எடுத்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் அளவு 1 ஸ்கொயர் அளவு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர், ஒய் வந்து அளவு 2 ஸ்கொயர் அளவு 4. ஸோ அதை கழிச்ச எவ்வளோ கிடைக்குது, -3 வருது. அப்போ ஆன்சர் பி தான் சரி. இருந்தாலும் நீங்கள் மற்ற ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வராது. ஸோ இதேமாரி மாடல் கீழே ஒரு கொடுத்துருக்கேன். இதனுடைய ஆன்சருங்க நான் டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது சரியா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஷார்ட்கட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.